தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லிக்கிறாரு? 234 தொகுதியிலையும் விஜய் விஜய் விஜய்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமா, அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு தொகுதியில ஒருத்தர் தான் நிக்க முடியும். 234 தொகுதியிலையும் விஜய் நிக்கிறாருன்னா நீங்க முதல்ல சொன்னீங்களா ஆவியோ, அதான் இந்த ஆவியோ? ஏங்க ஒரு விஷயங்க, நாங்கள் எல்லா தொகுதியிலையுமே விஜயை வச்சு தான் நிப்பாட்டுறது தான் முடிவு பண்ணியிருந்தது. புரியுதுங்களா? சில அசம்பாவிதம் நடந்ததுனால வேணாம் அப்படின்னு அந்த முறையை நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டோம். இப்போ சதாம் ஹுசேன் கேள்விப்பட்டிருக்கீங்க. சதாம் ஹுசேன் வெளியில் வந்தார்னா அவரை மாதிரியே இருக்கிற ஒரு 5 சதாம் ஹுசேன் குளோனிங்கில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களாம் குளோனிங்கில் பண்ணலை. நாங்கள் விஜயை குளோனிங்கில் பண்ணி இது பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அவங்களாம் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு தான் சதாம் ஹுசேனோட மூமெண்ட்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. இவரோட ஜெனட்டிக் எடுத்து குளோனிங்காக ரெடி பண்ணது தான். நீங்கள் பனையூர் டெரிட்டரிக்குள்ளார நீங்கள் உள்ளார நடக்கிற விஷயங்கள்ல ரகசியத்தெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. ஆமாம், அதுதான் கரெக்டு தான். உங்கள் ரகசியத்தை யாரால புரிஞ்சுக்க முடியல. என்னங்க, அவங்க எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், அது கரெக்டு தான் சார். எங்களுக்கு அப்படி ஒரு திட்டம் இருந்தது, அதை இப்போ நாங்கள் கைவிட்டுட்டோம். எங்களால் எல்லா இடத்துலையுமே கவுன்சிலர்லேருந்து இல்லை, அதுக்கும் கீழே இருக்கிற ஒரு கீழ்நிலை மட்டத்திலிருந்து எல்லாரையுமே நாங்கள் விஜயா தான் பார்க்குறோம். புரியுதுங்களா? இப்போ எப்படின்னா விஜய் தான் விஜயோட முகமா இருக்கணுங்கிறது இல்லை. நாங்கள் அந்த விஜய் அண்ணா அப்படிங்கிற ஒரு அந்த என்ன சொல்றது, ஒரு பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து நாங்கள் முகத்துல ஒட்டிக்கிட்டா கூட நாங்கள் விஜய் தான். எங்க ரசிகர்கள் ஒவ்வொருத்தவங்களும் அது மாதிரி முகத்துல அடுத்த மீட்டிங்லாம் விஜய்ங்கிறது தனி மனிதனா நீங்க பார்க்க முடியாது. அடுத்த மீட்டிங்ல நான் சொல்றேன், எல்லாருமே விஜய் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் உட்காந்துருப்போம்.